ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படத்துடைய பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குட் பேட் அக்லி அந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் வந்து இன்றைக்கி 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சும்மா சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒரு செலிப்ரேஷன் முடிக்க போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பிடிச்சி போயிருக்குது. இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டீசரில் வந்து இந்த பாட்டில் வந்து சில கட்ஸ்லாம் போட்டாங்க. ஜெயில் சாங் இந்த பாட்டில் இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில கட்ஸ்லாம் போட்டாங்க. அது பார்த்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நிச்சயம் வந்து ஒரு செம்மையான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்ரெடி ஃபேன்ஸுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. திடீர்னு நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அந்த படத்துலேருந்து ஒரு ப்ரொமோ ஒன்று, அதாவது அந்த பாட்டு வந்து வரப்போதாக வந்து ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை, இந்த ஜெயில் சாங் காட் பிளஸ் இருக்குல்ல, இந்த பாட்டை பாட போகிறது அனிருத் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா 2 வரிகள் பாடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் எகிரி போயிடுச்சு. ஏன்னா அனிருத் பாடுறாரு, ஜிவி இசை. நிச்சயம் இந்த பாட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டு ஃபஸ்ட்டு போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி. ஏன்னா வந்து அவர் போட்ட பாட்டை வச்சு தான் வந்து ஷூட்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிஎஸ்பி வந்து இந்த படத்துலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிவி உள்ளதுக்கப்புறம் ஜிவி வந்து இந்த பாட்டை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காரு. அவங்க ஏற்கனவே எடுத்த சீன்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பாட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா டிஎஸ்பிக்கும் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் மைத்ரி மேக்கர்ஸ், ஸோ 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அதனால தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2லேருந்தே பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி வெளியே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் குட் பை அக்லியும் அந்த படத்துலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிவி உள்ளே வந்து தான் பாட்டெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பாட்டு வந்து ஒரு ஜெயில் சாங். இதற்கு முன் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு ஜெயில் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பரமசிவனில் வந்து ஆசை தோசை அந்த பாட்டு தான். அந்த பாட்டு வந்து இன்றைக்கி ஹிட். அந்த பாட்டு நீங்கள் வந்து எப்போ கேட்டாலும் அந்த பாட்டு வந்து உங்களே அறியாமல் ஆடிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமையான ஒரு பாட்டு. அது வித்யாசாகர் இசையில் வந்து அந்த பாட்டை வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாருங்க. ஒரு தரமான பாட்டு ஓகேங்களா. அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி இந்த பாட்டு பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கொண்டாடுறாங்க. அந்த பாட்டோட அடி வேறு. இந்த பாட்டு வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங், இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பீட் அதிகமாக போட்டு பேஸ் அதிகமாக போட்டு ஒரு ஆளுமாடோட வந்துச்சுல, அந்த பாட்டில் வந்து ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பார்ல அனிருத், அதே மாதிரி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ஜிவி பிரகாஷ் கொடுத்துருக்காருங்க. அனிருத் வாய்ஸில் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது வைபேத்து மாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வருது. அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டக்குன்னு வந்து மைண்டுக்கு வந்தது மார்க் ஆண்டனியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு வந்துச்சுங்க. ஏன்னா மார்க் ஆண்டனி பிஜிஎம் தான் லைட்டாக வந்து ஸ்டார்டிங் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது உங்களுக்கும் வந்துச்சுன்னா நான் நினச்சது கரெக்டாக நான் நினச்சிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்க அந்த பாட்டு வந்து பீட்டு எகிற நம்மளையும் அறியாமல் டான்ஸ் ஆகிற மாதிரி ஆகுது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது விஷுவலாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கரில் போட்டு சாங்கு மட்டும் கேட்டேன். என்னையும் அறியாமல் கால்கள்லாம் கையெல்லாம் ஆடுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பீட்டு இருக்க வேறு லெவலில் ஃபாஸ்ட்டு போட்டு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு செலிப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற பாட்டு. தேட்டருக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து தலைன்ட்டு வரான்ல, அவனை ஆட வைக்கணும். அவனுக்கு வந்து இந்த பாட்டு நிச்சயம் சூட் ஆகும். அதேமாதிரி பீட்டில் தான் பாட்டை கொடுத்துருக்காருங்க. அனிருத் வாய்ஸு நார்மலாக ஒரு பாட்டு வந்து ரொம்ப லோவாக இருந்தால் கூட அவரோட வாய்ஸில் வர எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜி அந்த பாட்டே வந்து வேறு லெவலில் மாற்றி விட்டுரும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு ஏற்கனவே பீட்டு வந்து ஹை லெவலில் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். அனிருத் வாய்ஸு காட் பிளஸ் யூ மாமேனு அப்படி ஹை பீச்சில் கொடுக்கும்போது அந்த டெம்போலாம் ஏறும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் ஆகுது பாட்டு வந்து அந்த சாங் கேட்கும்போது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் வாய்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு வந்து அப்படி ஆப்டாக சூட்டாக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் பால்டப்பா அவருடைய இந்த ரேப்பு வர போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த பாட்டிலே வந்து ஹை மூமெண்ட்டு சொல்லுவான். அதில் வர வரிகள்லாம் இருக்குல்ல, செம்மையான வரிங்க. என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது ஹேட்டு. ஏன்னா சால்ட்டு ஒயிட்டு பெப்பரு செதுக்கி வச்ச சிலை என்னை ஊருக்குள்ளே கொஞ்சம் கூப்பிடுவாங்க, எங்கள் ஆளை ஊருக்குள்ளே கொஞ்சம் கூப்பிடுவாங்க, அது தான் ஆரம்பித்து அஜித் வந்து அப்படி மிரட்டுறது. ஒரு சாமியான ரேப் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பால்டவா வச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து ஹை மூமெண்ட்டு. நிறைய பேர் அதை கட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஆகிக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஆகிக்கிறாங்க, ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து போஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி போயிருக்குது பால்டப்பா போர்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. ரோகேஷ் வரிகள் ஆளுமா டோலமாவில் யூஸ் பண்ண மாதிரி இதுலேயும் புரியாத வரிகள்லாம் நிறைய இருக்குது. நடுவில் மங்காத்தா தீனா பில்லாலாம் வந்து போகுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு தர லோக்கலாக இருக்குங்க. ஒரு செலிப்ரேஷன்ஸ் மூடுக்கு ஏற்ற ஒரு பாட்டாக தான் இந்த பாட்டை நான் பார்க்குறேன். நிச்சயமாக வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தான பாட்டு தான் தியேட்டரில் அந்த பாட்டு ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஓகே. இந்த பாட்டில் வந்து ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே வந்து மைனஸே கிடையாதா, ஒன்றும் பாட்டு அவ்வளோ சூப்பராக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டெப்ஸு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகே அண்ட் த ஃபயர் ஏகே அண்ட் த ஃபயர் அப்படின்ற மாதிரி இந்த பீட்டு வந்து ஹை லெவலில் போகுது. அப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்காரு கல்யாண் மாஸ்டர். சாமி கும்பிட்ற மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பேரும் கும்பிட்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்னு கொடுத்துருக்காரு. அது நிச்சயம் வந்து ஆப்போசிட் கேங்குக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு ஸ்டெப்புங்க. அதாவது விஷால் வந்து ஒரு கண்டென்ட்டாக மாறினார்ல ரீசெண்டாக, அந்த சாமி கும்பிடும்போது அந்த சாப்பிடும்போது ஒரு சாமி கும்பிட்டார்ல, அதேமாரி வச்சு தான் இதை மென்ஷன் பண்ணி அதை ட்ரோல் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதேமாரி கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே ஒரு அந்த ஸ்டெப்பு வந்து தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த பீட் வந்து வேறு இடத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஆடுறதுக்கு அஜித் சார். ஆனால் சில இடத்துல வந்து அந்த சாமி கும்பிட்ற ஸ்டெப்பு போடுறது வந்து அந்த பீட்டுக்கு சூட்டே ஆகலை. அது ஒருவேளை வந்து டிஎஸ்பி போட்ட மியூசிக்கில் கொஞ்சம் வந்து அந்த பீட்டு கொஞ்சம் லோவாக இருந்து அதுக்கு செட் ஆகிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம தியேட்டரில் பார்க்க போகிறோம். டிஎஸ்பி பாட்டை தான் பார்க்க போகிறதில்ல, ஜிவி பாட்டை தான் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டெப்பு தேவையில்லை, வேறு எதனா ஸ்டெப் கொடுத்துக்கலாம். நான் ரீசெண்டாக நிறைய டைம் சொல்லிட்டேன், கல்யாண் மாஸ்டர் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் வந்து அதேமாதிரி ஸ்டெப்ஸ் அந்த ஆலோட அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இது இப்படி வச்சுக்கிறது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து பார்த்து பழகி போச்சுங்களா இருக்கும். வேறு ஸ்டெப்பு புதுசாக கொடுங்க. நிறைய பேர் நல்லா புது ஸ்டெப்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஹிட் ஆகிருக்கு டான்ஸ்லேயே. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து ஒரு பாட்டை வந்து ட்ரெண்டிங்காக மாற்றுறது ரீல்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ விடுறீங்க, அந்த லிரிக்கல் வீடியோவில் வர அந்த ஹூப் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஹூப் ஸ்டெப்ஸ் வந்து ரீல்ஸில் வைரல் ஆகும்போது அந்த பாட்டை வந்து இன்னும் பெரிய அளவு ரீச் ஆகுது. அதுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோ படத்தில் வந்து பாட்டு விட்டாங்க. அந்த பாட்டில் வந்து அந்த கனிமா பாட்டில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வரும்ல, அந்த ஆத்தி பம்பரை கட்டணும்ல, அந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா ரீச் ஆகி நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டு அந்த பாட்டு வந்து இன்னும் ரீச் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ அதேமாரி ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு நல்ல ஸ்டெப்ஸ் கொடுக்காம இதேமாரி சிம்பிளாக வந்து ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி அந்த ஸ்டெப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது எந்த மியூசிக் கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டெப்பை கட் பண்ணிருக்கலாம். மற்ற ஸ்டெப்ஸு ஓகே தான், அப்படியே ஆகும்னு சொல்ல மாட்டேன், ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் நான் ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பாட்டு முடியும் போது விஸ்வாசம் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், அச்சு தூக்கு பாட்டில் வந்து லாஸ்ட்டு ஒரு 30 செகண்டோ ஒரு 40 செகண்டோ வந்து அஜித் சார் வந்து டான்ஸ் ஆடுவார். ஓகேங்களா? அந்த சிங்கிள் டேக்கில் ஆடிருப்பார், இந்த திருக்கத்தைக்கிட்ட அப்படின்ற மாதிரி போட்டு ஆடிருப்பார். அது வந்து ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி அப்படி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. இருந்தாலும் விஸ்வாசம் படத்தை ட்ரோல் பண்ணணும்னா ஆப்போசிட் கேங் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறது அந்த ஸ்டெப் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு எந்த இடமும் கிடையாது. சிவா படத்திலேயே ஒரு படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து இந்த படத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஸ்வாச படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த துருக்கத்தைக்கிட்ட அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து அஜித் சாருடைய ஹேட்டர்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டெப்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா அஜித் சாருக்கு வந்து எவ்வளவோ ஹிட்டு பாட்டு இருக்குது. நீங்கள் வந்து பத்தி குச்சி பத்தி காதுரா அந்த சாங்கை வந்து லாஸ்ட்டில் வந்து ரீக்ரியேட் பண்ணி அதுக்கு டான்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து தெக்கு சீமையில் அது பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைனா ஜெயில் சாங்கு அச தோசை அந்த பாட்டையே ரீக்ரியேட் பண்ணி போட்டுருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த துருக்கு தைக்கிட்ட அதை எதுக்கு ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. எவ்வளவோ அடிப்பாட்டு இருக்குது. மச்சி ஓப்பன் த பாட்டிலேருந்து எவ்வளவோ அடிப்பாட்டு, பத்தலை குண்டு அப்படி போடலாம், வம்ப விலைக்கு, அதான் எவ்வளவோ அடிப்பாட்டு அஜித் சாருக்கு இருக்குது. அந்த அடிப்பாட்டில் எதனா ஒரு சின்ன பிட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டெப்ஸில் என்னை பொறுத்தவரையும் கேட்டால் தெக்கு சீமனையில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து ஸ்டெப்பு போட்டு அஜித் சார் வந்து அந்த வேஷ்டியை மடித்து கட்டி ஒன்று போட்டிருப்பார். நீங்கள் அதையே பண்ணுறலாம் இந்த பாட்டு எண்டில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த துருக்கு தைக்கிட்ட அது மறுபடியும் வந்து ஹேட்டர்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அது வந்து பாருங்கடா இது வந்து அப்டேட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான். மற்றபடி வந்து ஓவராலாக அந்த பாட்டு எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பாட்டுங்க. அனிருத் வாய்ஸு, ஜிவி மியூசிக்கு, பால்டப்பா ரேப்பு, ரோகேஷ் வரிகள் எல்லாமே சூப்பர். அஜித் சார் என்ஜாய் பண்ணி ஆடிருக்காரு. அது வந்து ரீசெண்டாக இதேமாரி என்ஜாய் பண்ணி ஆட நான் பார்த்ததில்ல. அவர் வந்து வலிமை படத்தமாகட்டும் எல்லா படத்தையும் வந்து ஒரு ஃபேஸே வந்து ரொம்ப டஃப்பாக அப்படி இருப்பார். இதில் வந்து இந்த ஷூட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கிஸ் அடிக்கிறாரு, அப்படி கண்ணை சுடுறாரு. ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃபேன்ஸு எதிர்பார்த்த எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றது வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் இந்த பாட்டில் போட்ட அந்த சில ஸ்டெப்ஸு கட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ ஓவராலாக நல்ல பாட்டு தான், நிச்சயம் செலிப்ரேஷனுக்கு ஒருத்தான பாட்டு தான். நீங்களும் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த பாட்டு எப்படி நீங்கள் கமெண்ட் போட்டுப்பாங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.